நாளிலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியான உதவியோடு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாள் உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற, மரணத்தை நினைத்து துக்கிக்கிற, மரணத்தை அதிகமாய் பேசுகிற ஒரு நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பாஸ்டர் இடையில சொன்னாங்க, இயேசு இப்போவும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் மரித்து மாத்திரம் இருந்திருந்தால் இங்கே நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால தான் நமக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் வந்திருக்கிறது. அவர் மட்டும் உயிரோடு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே செத்து போனதுக்கு சமம். ஆகவே இயேசு உயிரோடு இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய மரணத்தை நினைத்து தான் ஆகணும். இன்னைக்கு மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் டெய்லி அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மரணம் நடக்கலைன்னா இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம், விடுதலை நமக்கு கிடைத்திருக்காது. அல்லேலூயா. அப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய மரணத்தை டெய்லி நினைவு கூறுங்க. ஆகவே அவருடைய மரணம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்த காரியம் அல்ல. ஆண்டவருடைய மரணம் என்றைக்கு முதல் ஆதாம் ஏவாள் விழுந்தார்களோ அன்றைக்கே தீர்மானிக்கப்பட்ட ஒரு மரணம். பழைய ஏற்பாடில் 4000 வருஷம், புதிய ஏற்பாடில் 2000 வருஷம் கடந்துட்டோம். 6000 வருஷம். 6000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு மரிக்க அவர் சித்தம் கொண்டு விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நிறைவேறிடுச்சு. இன்றைக்கு அந்த மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் அவருடைய மரணம் நினைவு கூறப்படும். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த மரணம்தான் புதிய வழிகளை திறக்கும். நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுக்கிற ஒன்றே ஒன்று இயேசுவின் மரணம். ஆகவே நாம் கடந்து போனாலும் இயேசுவின் மரணம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். மரித்தும் பேசப்படுற நபரில் அதிகமாய் பேசப்படுற ஒரே நபர் இயேசு. அல்லேலூயா. காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய மரணத்தை குறித்த எண்ணிறைந்த சத்தியங்கள், ரொம்ப ஆழமான சத்தியங்கள்லாம் வேதத்தில் இருக்கிறது. எங்கள் சபைக்கு நான் அடிக்கடி சொல்வேன், டெய்லி காலை எந்திரிக்கும் போது ஆண்டவருடைய மரணத்தை குறித்த ஒரு வசனத்தை தியானிக்கணும். மதியம் அவருடைய அடக்கத்தை குறித்த ஒரு வசனத்தை தியானிக்கணும். இரவு படுக்கும்போது இரவு தான் மரணம், காலையில் உயிர்த்தெழுதல், மதியம் ஒரு அடக்கம், இப்படி சொல்லிக் கொடுப்போம். நைட்டு படுக்கும்போது எதை தியானிக்கணும்? மரணம். ஏன்னா தூங்க போகிறோம்ல, மரிக்க போகிறதுக்கு சமம், அப்படி தானே? அதனால் மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு வசனத்தை நைட்டு தியானிக்கணும். ஒரு வசனம். காலை எந்திரிக்கும் போது உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவம், உயிர்த்தெழுதல் சம்மந்தப்பட்ட ஒரு வசனம். மதியம் அடக்கம் பண்ணப்பட்ட சம்பந்த ஒரு வசனம். இதை டெய்லி செஞ்சீங்கன்னா 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய விடுதலை நிச்சயம் உண்டாகும்னு சொல்லி அதை செய்து அநேகர் அதை அனுபவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதல் என்பது விவரிக்க முடியாத நன்மைகளை உள்ளடக்கியுள்ளது. அதனால் நீங்களும் முடிந்து அதை செய்து பாருங்கள். இன்னையிலிருந்து ரெகுலராக டெய்லி 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். இந்த வசனத்தின்படி நாம் செய்யும்போது அதுக்குரிய பலன்களை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் சிலுவை தியானத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை எடுத்து ஆவியான உதவியோடு நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போகும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்து
தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய்யென்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரே ஒரு வார்த்தை 30ஆம் வசனத்தில் இருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி. இந்த முடிந்ததுன்னா என்ன? ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும்? இதனுடைய ஆழங்கள் என்ன? இதனுடைய அர்த்தங்கள் என்ன? இதில் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது? பொதுவாக சொல்லுவாங்க இயேசு முடிந்ததுன்னு சொல்லி, எல்லா தீர்க்க தரிசனம் முடிந்தது, எல்லா பாடுகளும் முடிந்தது, இப்படி பொதுவாக முடிந்தது என்ற வார்த்தைக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆழம் என்ன? அது சம்பந்தப்பட்ட மற்ற வார்த்தைகள் பைபிளில் எங்கெங்கெல்லாம் வருகிறது, அதை குறித்து ஆண்டவர் என்ன நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் கடந்து சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த முடிந்தது அப்படின்னா என்னன்னா, அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, மனுக்குலம் செய்து முடிக்காததை இயேசு செய்து முடித்தார். உண்மைதானே? மனிதன் செய்து முடிக்க முடியாததை இயேசு செய்து முடித்தார். அப்போ இந்த முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல அதுக்கான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியும். முடிந்தது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கிரீக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. எழுதிக்கோங்க, டெட்டலெஸ்டாஸ். டெட்டலெஸ்டாஸ் கிரீக்கில் TELESTAI, டெட்டலெஸ்டாஸ். கிரீக்கில் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். TELESTAI. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, முழுமையாக செயலாற்றி நிறைவு செய்பவர். முழுமையாக செயலாற்றி நிறைவு செய்பவர், முடிவுக்கு கொண்டு வருபவர், நிறைவடைய செய்பவர், அருகில் கொண்டு செல்கிறவர், நிறைவேற்றுகிறவர். இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், முழுமையாக செயலாற்றி நிறைவு செய்கிறவர், முடிவுக்கு கொண்டு வருகிறவர், நிறைவடைய செய்கிறவர், அருகில் கொண்டு செல்கிறவர், நிறைவேற்றுகிறவர். இதெல்லாமே இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கு. இதுக்கு ஒரு அர்த்தம். பைபிள் இந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன மீனிங் எடுக்கணும்? முடிந்தது, அவ்வளோதான். அப்போ இந்த வார்த்தைக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறதுனால நம்ம முடிந்ததுன்ற ஒரு வார்த்தையை சாதாரணமாக சொல்ல முடியாது. ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. உலகத்தில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவநம்பிக்கை. அவ்வளோதாங்க, லைஃப்பில் எல்லாம் ஓவர், முடிஞ்சிருச்சு, இனி ஒன்றுமே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, போகிறதுக்கு வழியே இல்லை, யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது மனிதனுடைய வார்த்தை. முடிந்ததுன்னு சொல்லும்போது அது அவநம்பிக்கையான வார்த்தை. ஆனால் இயேசு சொல்றதுல அந்த அவநம்பிக்கையே கிடையாது. அவர் முடிந்ததுன்னு சொல்ற அந்த இடத்துல அவர் என்ன நோக்கத்தோடு சொன்னார்னா, இனிமேல் தான் எல்லாம் தொடக்கம். அல்லேலூயா. அப்போ அவர் முடிந்ததுன்னு சொல்லும்போது எதையெல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு, இனி எதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்றாருன்னு கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சாதான் ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார் என்பது நமக்கு நன்கு விளங்கும். அவர் முடிக்க வரல, அதில் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ எதை முடித்தார், அதே இடத்துல எதை தொடங்கினார்.
ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போகும்போது தான் நம்முடைய மனம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகும், இன்னும் ஆண்டவர் மேல் விசுவாசம் அதிகமாகும், நம்பிக்கை அதிகமாகும். அதனால் நம்ம சோர்ந்தே போக மாட்டோம், இன்னும் ஆண்டருக்காக பிரகாசிப்போம். அப்போ இந்த முடிந்தது அப்படின்ற வார்த்தை அல்லது இந்த டெட்டலஸ்டாஸ் என்ற வார்த்தை வேறு வசனங்களில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு சில வசனங்களை மட்டும் படிப்போம். அது படித்தோம்னா நமக்கு ஓரளவு புரியும். வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 2:43. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்திருந்தார். போதும். பண்டிகை நாட்கள் முடிந்து, முடிந்து அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணு. இங்கே அந்த வேர்டு வருது பாருங்க, முடிந்து. அவ்வளோதான். அடுத்தது லூக்கா 13:32. லூக்கா 13:32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். நிறைவடைவேன். இதுக்கும் அதே வார்த்தை தான். முடிந்தது, நிறைவடைவேன். இதுக்கும் சேம் கிரீக் வேர்டு தான் வருது. அப்போ நிறைவடைதல் என்பதும் முடித்தல் என்று அர்த்தம். நிறைவடைவேன். யோவான் 4:34. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆ ஆ முடிப்பதே, செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இங்கே அந்த முடிப்பதே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 36. யோவான் 5:36. சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நிறைவேற்றும்படிக்கு. அப்போ முடித்தல், நிறைவேற்றுதல் மாறி மாறி இந்த வசனங்கள் வருது. எல்லாமே ஒரே கிரேக் வேர்டு தான். முடித்தல்னாலும் நிறைவேற்றுதல்னால். புரிஞ்சிச்சா? இனி பைபிள் எங்கேயாவது படிச்சிங்கன்னா அந்த வேர்டுக்கு ஒரே அர்த்தம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இப்போ இன்னொரு சில வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 5:9. ஆ தாம் பூரணர் ஆன பின்பு. இங்கே வேர்டு மாறுது பாருங்க. இதில் பூரணர் அப்படின்னு வருதில்ல, இதுக்கு தான் அந்த முடிந்ததுன்னு வருது. பூரணர் ஆன பின்பு. எபிரேயர் 5:9. பூரணர் ஆன பின்பு. ஓகே. அப்போ பூரணம் என்கிற வார்த்தைக்கும் என்ன மீனிங் தான்? முடிந்தது என்றுதான் அர்த்தம். கடைசியாக ஒரு வசனம், நிறைய இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12, 17, 18. பூரணப்படும். அன்பு என்ன செய்யும்? பூரணப்படும். பூரணம் என்பது ஒரு முடிவு, ஒரு நிறைவு, ஒரு முழுமை. 17, 18. ஆமென். இதில் எத்தனை பூரணம் வருதோ அத்தனையுமே என்ன வார்த்தை தான்? முடிவு, முடிந்தது. இயேசு முடிந்ததுன்னு அவர் சொல்லும்போது என்ன அர்த்தம்? சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி விட்டார். பூரணம் என்கிற வார்த்தைக்கு முழுமை என்று அர்த்தம். பூரணம் என்கிற வார்த்தைக்கு முழுமை, ஃபுல்ஃபில், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ஷன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூரணத்துக்கு பைபிளில் ஒரு நம்பர் இருக்கு. சொல்லுங்க பாப்பா, கரெக்டா? பூரணத்துக்கு ஒரு நம்பர்
இல்லை, இல்லை, இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. என்னது? ஜீரோ. பூஜ்யம் தான் பூரணம். அல்லேலூயா. என்னங்க 7 தானே பூரணம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். 7 என்பது வார்த்தையின் பூரணம், 5 என்பது கிருபையின் பூரணம், 8 என்பது இயேசுவின் பூரணம், 9 என்பது ஆவியானவருடைய பூரணம், 3 என்பது தெய்வீகத்தின் பூரணம், 4 என்பது உலகத்தின் பூரணம், 12 என்பது ராஜ்யத்தின் பூரணம். ஆனால் பூரணம் எடுத்துட்டோம்னா அதுக்கு நம்பர் 0. ஏன் 0 போய் பூரணம்னு சொல்கிறோம்? எந்த புள்ளியில் ஆரம்பிக்குதோ அந்த புள்ளியிலே வந்து அது முடிவடையும். அதனால தான் அதுக்கு பேர் ஒரு முழுமை. ஆண்டவர் எப்போதுமே எங்கே ஆரம்பிக்கிறாரோ அங்கே முடிப்பார். அப்போ தான் மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். அதில் தான் பைபிள் ஒரு ஆச்சரியமான காரியம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் தொடங்கினாரோ வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 அப்படியே வந்து முடிப்பார். வானம் பூமி ஆரம்பிக்கும், வெளிப்படுத்தல் 21 புதிய வானம் புதிய பூமியில் முடியும். ஜீவ விருட்சத்தில் ஆரம்பிக்கும், வெளிப்படுத்தல் ஜீவ விருட்சத்தில் முடியும். இது மாதிரி 21 காரியங்களை நான் சொல்ல முடியும். பழைய ஏற்பாடில் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தலில் கொண்டு வந்து அந்த 21 காரியங்களையும் முடிவடைய செய்வார், பூரணப்படுத்துவார், முழுமையடைய செய்வார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடைந்தால் மட்டுமே நாம் வருகையில் போக முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முழுமையை, ஒரு பூரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அதற்காகத்தான் அவர் என்ன செய்தார்? எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன், நான் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இயேசு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பூரணத்துக்கு வேறு வழியே இல்லை. அப்போ ஏன் ஆண்டவரை டெய்லி நம்ம தேடணும்? ஏன் வேதத்தை வாசிக்கணும்? ஏன் தியானிக்கணும்? ஏன் சபைக்கு வரணும்? ஏன் சாகிற வரைக்கும் ஆண்டவரை தேடணும்னா ஒரே ஒரு காரணம்தான், சாகிற வரைக்கும் நம்ம பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ பாஸ்டர் பூரணப்படுவோம்? நம்ம சாகும்போது பூரணப்பட்டுருவோம். என்னைக்கு மரணம்னு வருதோ அன்னைக்கு நம்ம பூரணம் ஆயிரும். அப்போ உயிரோடு இருக்கிறோம் இன்னைக்குன்னா இன்னும் பூரணம் ஆகலைன்னு அர்த்தம். நிறைய பேர் சொல்லலாம் 94 வயசுல உயிரோடு இன்னும் பூரணம் ஆகலை, 100 வயசாகி உயிரோடு இருக்காங்க இன்னும் பூரணம் ஆகலை. உண்மையாக நம்ம உயிரோடு இருக்கிறதே பூரணத்துக்காக தான். இது நடக்கணும்னு சொல்லி தான் இயேசு அன்னைக்கு முடிந்ததுன்னு அவர் முடித்து பூரணப்படுத்திட்டு தலையை சாய்த்து உயிரை கொடுத்தார். அப்படிதானே வாஸ்தவம்? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அப்ப நம்முடைய மரணத்தில் நாம் மரிக்கும் போது இதே போல் ஒரு பூரணத்தோடு மரிப்போமா? எப்படி முடிந்தது என்று சொல்லி முடித்து நாம் முழுமையாக மரிப்போமா? சிந்திக்க வேண்டிய கேள்வியா இல்லையா? ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சோமோ தெரியாது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் ஏழையாக ஆரம்பித்தேன், கோடீஸ்வரனா சம்பூர்ணனா மறிக்கணும். அதை சொல்லலை. நம்ம எண்ணமெல்லாம் அப்படி போகுது. சைக்கிளில் தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேங்க, நான் சாகும்போது 2-3 கார் வாங்கி நல்லா அனுபவித்து சாகும். சரி, இப்போ உலகத்தில் நிறைய பேர் அப்படி சாவறான்ல, அவங்களாம் பூரணமாயிட்டானா? எத்தனையோ கோடீஸ்வரர் மறிக்கிறாங்களா, அவங்களாம் பூரணமாயிட்டாங்களா? வசனத்தை நாம நமக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிற பூரணம் என்பது வேறு, உலகம் சொல்கிற பூரணம் என்பது வேறு.
அவங்க உலக ரீதியான ஐஸ்வர்யங்களை, மேன்மைகளில், பதவிகளில் வந்துட்டா லைஃப் பூர்ணமாயிடுச்சுன்னு நினைக்கிறான். அதுக்காக ஆண்டுகிட்ட வந்தால் தரமாட்டார்னு நான் சொல்லலை. நாம் பூரணமாக வேண்டிய நிறைய விஷயங்களை, ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டு வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு நாம் போகும்போது கோடீஸ்வரன் யாருன்னு பார்க்க மாட்டார், படித்தவங்க யாருன்னு பார்க்க மாட்டார், சயின்டிஸ்ட் யாருன்னு பார்க்க மாட்டார், நிறைய கொடுத்தவங்க யாருன்னு பார்க்க மாட்டார். முதல்ல பரலோகம் போகிறதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் முக்கியம். 1 தெசலோனிக்கர் 5:23 இது மட்டும் இருக்கான்னு பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 இப்படி சேர்த்து வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்னவா? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கோடீஸ்வரனாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பெரிய சயின்டிஸ்டாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி எழுதலை. அவர் வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமே இல்லாமல் இருந்தாதான் வரிகளை போக முடியும். அதுக்கு ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் வருதுல்ல, பூரணம். அதான் பூரணம், முழுவதும் பூரணம். அப்ப நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் நாம் மரிக்கும் போது பூரணமாகி மரிக்கணுமா? ஒரு பூரணத்துக்குள்ள மரிக்கணும். அப்பதான் வருகையில் ஆண்டு எப்போ வந்தாலும் நம்ம திரும்ப எழுந்திருப்போம். இந்த பூரணத்தை மனிதனுக்கு கொடுத்து மீண்டும் அவர் வரும்போது அவனை எழுப்ப வேண்டும், நம்ம எழுப்ப வேண்டும் என்பதற்காக இயேசு முடிந்தது என்று சொன்னார். நான் பூரணப்படுத்திட்டேன், நான் நிறைவடைந்துட்டேன், எல்லாவற்றையும் நிறைவாக நான் முடிச்சிட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? முடிஞ்சிச்சுட்டாரா, அவ்வளோதான், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு, இனி பிரச்சனையே கிடையாது. அப்படி சொல்லவே இல்லை. இனி பாடுகளே கிடையாது, சொல்லவே இல்லை. இனி வியாதி அவனுக்கு கிடையாது, அப்படி சொல்லவே இல்லை. நிறைய பேர் எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு ஆண்டு சொல்லிட்டாரு, இனி நமக்கு எதுவுமே வராது, நம்ம சந்தோஷமா இருப்போம். முடிந்ததுன்னு சொல்லி மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் அவருடைய சீஷர்களுக்கு அப்போஸ் நடவடிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடுகள் தெரியுமா, எவ்வளோ வேதனைகள் தெரியுமா, எவ்வளோ போராட்டம் தெரியுமா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாசமோ, மோசமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, தூக்கமின்மையோ, நிர்வாணமோ, எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அதெல்லாம் அவருக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்கலை. அதனால தீமோத்தேயுல சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன். இயேசு சொன்ன மாதிரியே சொல்றார் பாருங்க பவுல், ஓட்டத்தை முடித்தேன். அதுக்கு முன்னாடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டது. அப்போ இயேசு எல்லாம் முடிச்சிட்டார். இனி நமக்கு துக்கமே கிடையாது, கஷ்டமே கிடையாது, வியாதியே கிடையாது, போராட்டமே கிடையாது. அப்படி அர்த்தம் அல்ல. அதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வரும்னு நான் சொல்லலை. வாழ்க்கை என்றாலே மேடு பள்ளம் நிறைந்ததான் வாழ்க்கை. எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நேற்று மேட்டில் இருந்திருப்பீங்க, இன்னைக்கு கண்டிப்பாக பள்ளத்துக்கு வருவீங்க. மறுபடியும் அந்த மேட்டுக்கு ஏறுறதுக்கு பிரயாசப்படுவீங்க. ஆனால் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் கூட இருக்கிறவர் ஒருத்தர், அவர் இயேசுவாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம். நான் எங்கே இருந்தாலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? சிங்கக்கபியில் போட்டாலும் ஆண்டவர் கூட இருப்பார், சூளையில் போட்டாலும் ஆண்டவர் கூட இருப்பார்.
நடுக்கடல்ல தத்தளித்தாலும் இயேசு கூட இருப்பார். பிரச்சனை வராதுன்னு பைபிள் இல்லையே, வரும், இயேசு கூட இருப்பார், வந்து விடுவிப்பார், வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். நம்ம அப்படியே கற்பனையிலே வாழக்கூடாது. எதுவுமே காலையில் எந்திரிச்ச நிறைய பேரோட ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும். தயவு செய்து ஜெபம் பண்ணிடாதீங்க, டபுள் மடங்கு வரும். ஏன்னா மத்தேயு 6 சொல்றாரு, அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்னு எழுதியிருக்கிறார். டெய்லி ஒரு நாளுக்குன்னு ஒரு பாடு வச்சிருப்பார். நீங்கள் பாட்டுக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா சேர்த்து கூட கொடுத்துருவார். அதனால் பாடுகள் விஷயத்தில் மட்டும் வாயை மூடிக்கணும், கேட்கவே கூடாது. அவராக அனுமதிப்பார் நம்ம நன்மைக்காக. அல்லேலூயா. ஏன் பாடுகள் அவ்வளோ முக்கியம்னு கேட்குறீங்களா? பாடுகள் இல்லாமல் நம்ம பூரணப்படவே முடியாது. இயேசு இவ்வளோ பூரணப்பட்டது காரணம் என்ன? அவர் கடந்து வந்த பாடுகள். உடனே பாடுகள்னு சொன்ன உடனே 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதை அடைக்காமல் அதில் அவங்க திட்டும்போது வர பாடுகள் எல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் நிமித்தம் நான் சகிக்கிறேன், அதை சொல்லாதீங்க. கண்டது கடன் தின்னுபிட்டு அப்புறம் போய் பெட்டில் அட்மிட் ஆகிட்டு ஆண்டவர் நிமித்தம் அந்த பாடுகளை நான் சகிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் எதுக்கு பாடுகளை ஆண்டரோடு எனக்குன்னே தெரியாமல் பேசுறது. உண்மையான பாடுகள் என்ன தெரியுமா? ஆண்டருக்காக சுவிசேஷம் போய் சொல்லுங்க, கழுவி கழுவி ஊற்றுவாங்க, அதை தான் பாடுகள். உங்கள் சொந்தக்காரங்களை போய் சொந்தக்காரன் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் ஆண்டரை பற்றி சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அதை தான் பாடுகள். சும்மாபதி அவங்க பட்ட பாடுகளை எனக்கு தான் தெரியும். ஊழியத்தின் மொத்தம் அவங்க பட்ட பாடுகள், அவமானம், கொணலையில் அவங்க செய்த ஊழியங்கள், அங்கேருந்து இங்கே வந்த அவங்க பட்ட பாடுகள். ஊழியம்தான் பாடுகள், அதை நிமித்தம் வர பாடுகள் தான் தேவநாமத்துக்கு மகிமை. நாமவே உன்னை இழுத்து வச்சுக்கிட்டு அதை ஆண்டவருக்காக நான் பொறுமையாக சகிக்கிறேன், இதெல்லாம் உங்களை பூரணப்படுத்தவே படுத்தாது. நிறைய பேர் ஆண்டவருக்காக எதையுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா பாடுகளே வராதான். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அப்போ இயேசுடைய மரணத்தை நினைவு கூறுவது எதற்காக? மற்றவங்களுக்கு போய் அறிவிக்கணும். அது இந்த காலத்தில் அறிவித்தாலே பிரச்சனை தான். இன்றைக்கே சட்டம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு லீவு கிடையாது, கிறிஸ்தவர்கள்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்ற காரியங்கள்லாம் நீங்கள் நடக்குது. இன்னும் அடுத்த எலெக்ஷனில் என்ன நடக்குமோ தெரியாது. இன்னும் நெருக்கமாக போராட்டங்கள் உண்டு பண்ணுற மாதிரி காரியங்களாம் வந்தாலும் முன் வச்ச காலம் நம்ம பின் வைக்கக்கூடாது. என்ன போராட்டம், சோதனை, வேதனை ஆண்டு நிமித்தம் வந்தாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதை என்னை பூரணப்படுத்த தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க ரத்த சாட்சியம் மறிப்பாங்க. அதை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடுகள் அவங்களே பூரணப்படுத்திருச்சு, அனுமதிச்சிட்டாரு, மறிச்சிரு. இன்னும் நம்ம பூரணம் ஆகலை, அதான் மறிக்கலை. நம்மளாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்காதீங்க, சாகாமல் இருக்கனால நிறைய குறை உள்ளவங்கன்னு நினைங்க. பூரணமாயிட்டு தான் எடுத்துருவார். அதுக்கு தான் பஸ் காலையில் எந்திரிச்சோன்னு நான் வீட்டில் சண்டை போடுறேன், திட்டிகிட்டே வருவேன். அதனால தான் ஒவ்வொரு நாள் நான் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கார், ஒரு டைம் பீரியட். அவருடைய கிருபை போக்கடிக்கக்கூடாது. அந்த கிருபை இருக்கிற நாட்கள்லேயும் மனம் திரும்பிடணும், வழிகளை சரி பண்ணிடணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யும். நாம் இழந்தது தெய்வ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கான பிரயாசம் அனுதினமும் எடுக்கலைன்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ பூரணம்னா விளங்குதா? இயேசு முடிந்ததுன்னு சொன்ன மாதிரி நம்முடைய வாக்கியம் ஒரு நாள் அவர் முடிந்ததுன்னு சொல்லும்போது நம்ம என்ன ஆகியிருக்கணும்? ஆவியாத்மா சரீரம் முழுவதும் பூரணமாக இருக்க வேண்டும். அப்போ அவர் வரும்போது நம்முடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படும். அப்போ அதுக்கு டெய்லி நம்ம அதுக்குரிய வேலைகளை செய்வதற்காக தான் இந்த சத்தியத்தை
ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குறார். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். இப்போ தான் இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்குது, இன்னும் உள்ளார போகணும். சத்தியங்களுக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றா ஆவியானவர் நமக்கு விளங்க காட்டும்போது ஃபைனலாக அது என்னன்னு புரிஞ்சு நம்ம இங்கேருந்து போவோம். பாஸ்டர் 1 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, 1:15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, ஏன்னா அவருக்கு தான் என்னை பற்றி தெரியும். குறைஞ்சது 3 மணி நேரம், அதிகபட்சம் 6 மணி நேரம், 8 மணி நேரம் கூட பேசுவேன். கிளாஸில் 3 மணி நேரம் முதல் செஷன், அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அடுத்த செஷன், லஞ்ச் இடையில விடுவோம். அதனால் பாஸ்டர் உட்காந்து படித்து அந்த அனுபவம் இருக்கனால அவர் உட்காந்துருவார். நீங்களாம் எப்படின்னு தெரியல. அதனால் உங்களுக்காக குறைத்து என்ன செய்கிறோம், ஒரு 1:15 முடித்தார். சரிங்களா? பாஸ்டம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர், முடிப்பீங்களா? கவலைப்படாது, முடிச்சிடுவோம். சரி, இப்போ முடிந்தது என்கிற வார்த்தை பார்த்தீங்களா, முடிச்சிடுறேன்னு சொன்னது கூட உங்களுக்கு புரியல பார்த்தீங்களா? பூரணத்தை சொல்லிட்டு தான் முடிப்பேன். ஹல்லேலூயா. முடிந்தது என்கிற வார்த்தைக்கு கிரீக்கில் என்னன்னு பார்த்துட்டோம். என்ன படித்தோம்? கிரீக்கில் என்ன வேர்டு பார்த்தீங்களா? வாயிலே வரல, அந்நிய பாஷையில். டெட்டலிஸ்டாஸ். டெட்டலிஸ்டாஸ். வீட்டில் போய் திட்டுங்க, என்ன புரியாதில்ல. இதை எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேய மொழியில் இந்த முடிந்தது என்பதற்கு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நிஷ்லாம். 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 NISLAM. நிஷ்லாம். எபிரேய மொழியில் முடிந்தது என்பதற்கு நிஷ்லாம். NISLAM. நிஷ்லாம். இது இந்த வேர்டு, இந்த நிஷ்லாம் என்ற வேர்டு ஒரு ரூட் வேர்ட்லேருந்து வருது. அந்த ரூட் வேர்டு என்னன்னா ஷலாம். ஷலாம். முஸ்லிம்கள் தான் சொல்லுவாங்க ஷலாம் அப்படின்னு. அந்த ஷலாமில் தான் ஷலோம். அந்த ரூட் வேர்டு எதில் வருது? ஷலோம். அப்போ முடிந்தது என்பதற்கு எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட வார்த்தை ஷலோம். அல்லேலூயா. ஷலம்னா என்ன? சமாதானம். ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்? முடிந்தது என்று அவர் சொல்லும்போது சமாதானத்தோடு சென்று வாருங்கள் சொல்கிறோம்ல. திருப்பலி முடிந்தது ஞாபகம் வருமே? எங்கேயோ கேட்ட மாதிரி. திருப்பலி முடிந்தது, சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பூசை முடிந்ததா? ஆமாம். அப்போ முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஏன் சமாதானத்தோடு சென்று வாருங்கள்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றான்? நான் பூரணப்படுத்திட்டேன், நான் நிறைவடைந்துட்டேன், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் மனுக்குலத்துக்கு இனிமேல் சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் தாங்க உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எது இருக்குது இல்லையா, சமாதானம் மட்டும் உள்ளவங்களாக இருங்களேன், பழைய சோறு கூட அமிர்தமாக தெரியும். உண்மைதானே? இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல? சந்தோஷமாக இருந்துடலாம். எப்படி? யாராவது ஜோக் அடித்தா சிரிச்சிடலாம், சந்தோஷமாக இருந்துடலாம், சிரிச்சிட்டு இருக்கலாம். நிம்மதியாக இருக்க முடியுமா? சமாதானமாக இருக்க முடியுமா? எத்தனை பேர் நீங்கள் சமாதானமாக இருக்குன்னு சொன்னாலும் அடங்கவே அடங்காத மனசு. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல பிரச்சனைகள் மண்டையில் ஓடுங்க. இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் ஓடுதுன்னு அவருக்கு தான் தெரியும். இவர் வேறு 1 மணின்ட்டார், நம்ம சீக்கிரம் போகலான்னு நினச்சோம், என்னென்னமோ சிந்தனைகள் ஓடும். அப்போ என்ன ஆகிடும்? நம்மக்கிட்ட சமாதானமே இருக்காது. அப்போ டெய்லி நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே சமாதானம் இன்மை. நீங்கள் நல்ல சமாதானமாக டெய்லி இருந்து பாருங்கள், வியாதியே வராது. சமாதானத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நீங்கள் ரொம்ப சமாதானமாகவே இருந்தீங்கன்னா பிசாசு உங்கள் பக்கத்தில் வர யோசிப்போம். ஏன்னா அந்த சமாதானம் உலகத்தில் இருக்கிற பொருட்களிலோ பணத்திலோ இல்லை. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அது அவர் கொடுக்கிற சமாதானம்.
அதனால் பிசாசால் அந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி தெரியுமா? பந்து எடுத்து செவுத்தில் அடிச்சிங்கன்னா செவுறு உடையுமா? எது தான் ரிட்டர்ன் வரும்? அந்த அளவுக்கு நம்மளோட சமாதானம் இருக்குமா? பிரச்சனை வந்து மோதுனா அதுதான் விலகி ஓடுமே ஒழிய நம்ம அப்படியே நிற்போம். இப்போ எப்படி தெரியுமா? பந்தெல்லாம் வேணாம், சின்ன இந்த பால் ட்ரெஸ்ன்னு இருக்கும்ல, துப்பாக்கிலெல்லாம் போட்டு சுடுவாங்கல்ல, அதை தூக்கி அடித்தா கூட ஆன்னு அப்படியே கலக்கலன்னு கொட்டிடுறது. வாழ்க்கை என்ன ஆயிடுது? புலம்பல் தான், அழுக தான். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ண ஆண்டவர் வந்தவர், சிலுவையில் அதை செய்து முடித்தார். முடிந்தது என்பதற்கு ஷலோம், சமாதானம். நான் நிறைவடைந்துட்டேன், பூரணப்படுத்திட்டேன், எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? முடிச்சிட்டேன். ரொம்ப ஆச்சரியம். நானும் பாஸ்லாம் ஹீப்ரு படித்தோம். அந்த ஹீப்ரு கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்தாலும் நாங்கள் அதிகமாக என்னுடைய பர்சனல் ஆராய்ச்சி நிறையா இருக்கும். எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து அதனுடைய ஆழங்களை தோண்டி தோண்டி ஆராய்ச்சி பண்ணுவேன். அப்போ எபிரேய மொழியினுடைய ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அதனுடைய கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா டவ் அப்படின்னு வந்து முடியும். ஆலஃப் டவ். இந்த டவ் அப்படின்றது கடைசி எழுத்து. அது எதை குறிக்குதுன்னா சிலுவையை குறிக்கும். பழங்காலத்து எபிரேய மொழியில் சிலுவை சிம்பல் தான் போட்டிருப்பாங்க, கடைசி எழுத்து. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டவ் அப்படின்றதுக்கு முடிவு எழுத்துன்னுவாங்க. அதை எப்படி போட்டிருப்பாங்கன்னா சிலுவை போட்டிருப்பாங்க. அப்போ சிலுவை என்பது முடிவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சிலுவையில் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் முடிந்ததுன்னு அதனால தான் சொன்னார். சரி, இப்போ ஏன் ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லணும்? அதில் என்ன ரகசியங்கள் இருக்கு? 7 காரியங்கள் முடியாமலே போயிடுச்சு மனிதனுக்கு. அந்த 7 காரியங்களை முடிய வைத்தவர் இயேசு. அந்த 7 காரியங்கள் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தபடியினால் மனுக்குலத்தை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ற நிலை வந்தது. ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தபடியினால் மனுக்குலத்தை இனி யாராலும் காப்பாற்றவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவை இழந்ததை இனி பெறவே முடியாது என்ற நிலை இருந்தது. ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த உறவை இழந்து போனாங்கல்ல, அதை திரும்ப பெறவே முடியாது என்ற நிலை இருந்தது. மூன்றாவது, ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் துரத்தி விட்டார்ல, இனி அந்த தோட்டம் மனிதனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அல்லது முடியாது. இனி அந்த தோட்டம் மனிதனுக்கு முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. மூன்றாவது, மனிதனுக்கு தோட்டம் இல்லை. நான்காவது, ஆதாம் ஏவாள் தேவ சாயலில் இருந்தாங்க, மகிமையில் இருந்தாங்க, அதை இழந்து போனாங்க. இனி மனிதனுக்கு தெய்வ மகிமை சாயல் கிடைக்க வாய்ப்பே இல்லை அல்லது முடியாது, அவனால் பெற முடியாது என்ற நிலை இருந்தது. ஐந்தாவது, ஆதாம் ஏவாளுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தர வைத்திருந்த திட்டம் அவங்கள்ட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இனி அவங்களுக்கு நித்திய ஜீவனை பெற முடியாது என்ற நிலை இருந்தது. மனிதனுக்கு நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆறாவது, ஜீவ விருட்ச கனியை சாப்பிடணும்னு வச்சார், சாப்பிடாமல் போயிட்டான். இனி இந்த கனியை மனிதனால் சாப்பிடவே முடியாது என்கிற நிலை இருந்தது. ஏழாவது, ஆதாம் ஏவாளுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருந்தது, அதை அவர்கள் இழந்து போனார்கள். அதை மறுபடியும் அவங்களால் பெறவே முடியாது என்கிற நிலை இருந்தது. இப்படி 7 காரியங்கள் பழைய ஏற்பாடில் முடியாது.
பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த 7 காரியங்களும் அவங்களால என்ன பண்ண முடியல, பெறவே முடியல. ஏன்னா இது மனிதனுக்கு சாத்தியம் இல்லை, மனிதனுக்கு கிடைக்காது, அவனால் பெற முடியாது. ஆனால் இயேசு வந்தார். அல்லேலூயா. பரலோகத்தை விட்டு மனித அவதாரம் எடுத்து தெய்வம் இறங்கி வர்றார். வந்து அவர் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு கடைசியாக சொன்னார், முடிந்தது. இப்போ நான் சொன்ன இந்த 7 காரியங்களையும் முடிந்ததுன்னு சொல்லிட்டார். முடியாது என்ற நிலையில் பிசாசு மனுக்குலத்தை வைத்திருந்தான். சந்தோஷமாக கரங்களை தட்டி சிரித்து கொண்டிருந்தான். இனி மனிதர்கள் என் கட்டுப்பாட்டில் தான், அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இழந்தது தான், அவங்களால் திரும்ப பெறவே முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், எல்லாமே முடிந்தது. மீண்டும் மனிதனுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வழியை சிலுவையில் நான் உண்டு பண்ணிவிட்டேன். முடியாது என்கிற நிலையை இயேசு முடிந்தது என்று மாற்றிவிட்டார். சந்தோஷமா இல்லையா? இயேசு மட்டும் சிலுவைக்கு போகலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? பேதுரு கேட்குறார், ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடவே கூடாது. அந்த மாதிரி பிடிக்க போகிறாங்க, நான் அடிக்கப்பட போகிறேன், சாவ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு தனியாக கூட்டு போய் ஆண்டவரை கடிந்து கொள்கிறார். இது உமக்கு நேரிடவே கூடாது. யோசிச்சு பாருங்க. சுயநலவாதி பேதுரு. ஐயோ இவர் பாடி செத்து போயிட்டான்னு யார் நமக்கு சாப்பாடு கொடுப்பா? தேவைகள்லாம் யார் நமக்கு சந்திப்பா? எல்லாமே இலவசமாக இவர்கிட்ட இருந்தால் கிடைக்குதில்ல. மாமி ஜுரம் வந்தாலும் கூட்டிகிட்டு போனால் ஒரே ஜபம், 5 பைசா செலவில்லை, மாமி ஜுரம் போயிடும். எப்போ வேணாலும் சாப்பாடு கொடுத்துருவார். இவர் கூட இருந்தால் பூவோடு இருக்கிற நாரும் மணக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு மதிப்பு. மீன் சாப்பாடு டெய்லி, எங்கே போனாலும் அவருக்கு மீன் சாப்பாடு. உலகத்தில் சொன்ன மாதிரி பக்கத்துலைக்கு பாயாசம், அப்படி தானே? பந்தியில் உட்காந்துட்டு என்ன சொல்லுவோம், சார் இங்கே வாங்க உங்களுக்கு பாயாசம் வேணும். அவர் வேகமாக கொண்டாந்து ஊற்றுவார், அப்படியே இங்கே ஊற்றிட்டு போங்கணும். இதுதான் பக்கத்துலைக்கு பாயாசம். நமக்கு வேணும்னு கேட்க மாட்டோம், யாருக்கு கேட்போம்? அவங்களுக்கு அப்படியே கேட்குற மாதிரி பக்கத்தில் வந்தாலும் எனக்கும் வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி பேதுரு. ஆனால் அதே பேதுரு மனம் திரும்பி அவர் சொல்கிறார், அவரோடு பாடுபட்டால் அவரோட ஆளுகையும் செய்வோம். அப்போ எந்த அளவுக்கு மரணமே வேணாம் அப்படின்னு அவர் நினச்சாரோ, முடிவில் அவருக்கே புரிஞ்சது, அவர் மரித்ததுனால தான் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ விடுதலை, சுதந்திரம், ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதனால தான் இயேசு முடிந்தது என்று பூரணப்படுத்திட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் என்னெல்லாம் முடித்தாரோ அதெல்லாம் எடுத்து 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 நம்ம வாழ்க்கையை அப்படி மாற்றணும். சரி, இப்போ முக்கியமாக மனுக்குலம் எதை முடிக்க தவறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் பாவம் செஞ்சான். பொதுவாக சொல்லுவோம், மனிதன் பாவம் செய்தான், அதனால் தேவனை விட்டு விலகிட்டான். பாவம்னா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? பாவம் என்கிற வார்த்தைக்கு கிரீக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் த மார்க், தடத்தை தவறு விடுதல், லக்கை தவறு விடுதல்னு அர்த்தம். பாவம்னா என்ன? நமக்குன்னு வைக்கப்பட்ட லக்கை தவறு விடுதல். ஆதாமிலிருந்து பழைய ஏற்பாட்டில் இயேசு வர வரைக்கும் ஒருத்தர் கூட லக்கை அடையலை. எல்லாருமே தவறு, எல்லாருமே பாவம். நீங்கள் யார் வேணால் பழைய ஏற்பாட்டில் காட்டுங்க, எல்லாரையும் நான் பாவம் செஞ்சதை காட்டுவேன். ஆபிரகாம் பண்ணியிருக்கிற, நோவா, மோசே, தாவீது, எல்லார்ட்டையுமே பாவம் இருக்குது, எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தர் கூட நான் லக்கை தவறிடாமல் வாழ்ந்தேன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை.
எல்லாருமே விழுந்திருக்கிறான். ஒரே ஒருவர் மட்டும்தான் லக்கை தவற விடாமல் வந்தார், அவர் இயேசு மட்டும்தான். அது எப்படி தெரியுமா? இந்த ஆர்ச்சரி, அந்த அம்பு எறிவோம் பார்த்தீங்களா, ஒரு போர்டில் ரவுண்டாக போர்டு வச்சு நடுவில் ஒரு சின்ன வட்டம் இருக்கும், அதில் அடிக்கணும். துப்பாக்கிலாம் அதில் சுடுவாங்களா பார்த்துருக்கீங்களா? தூரத்தில் இருக்கும், இந்த சின்ன ரவுண்டுக்குள்ளார அடிக்கணும். அதான் லக்கு. மனிதன் இதுவரைக்கும் அந்த சென்டர் ரவுண்டில் அடித்ததே கிடையாது. ஏன்னா அது மிக துல்லியமாக அடித்தா மட்டும்தான் போகும். நிறைய பேர் அடிச்சிருக்கிறாங்க, அடுத்தடுத்த ரவுண்டில் அந்த அம்பு விழுந்திருக்கு. 2வது 3வது ரவுண்டு நெருங்கி வந்துட்டாங்க, எங்கே வரல, சென்டர் பாயிண்ட்டுக்கு வரல. ஆனால் மிக 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 துல்லியமாக அந்த சென்டர் பாயிண்டை நெருங்கினவர் இயேசு மட்டுமே. ஏன்னா அவர் லக்கை என்ன பண்ணலை, தவற விடாமல் வாழ்ந்தார். அப்படின்னா பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்வார், நாம் எல்லாரும் அவருக்குள் என்ன ஆகும்படிக்கு, ஒரு வசனம் இருக்குல்ல, தேவ நீதி ஆகும்படிக்கு. எங்க இருக்கு? வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. இருங்க, நான் நிறுத்தினது சொல்கிறேன் மாதிரி. நாம் அவருக்குள் அப்படின்னா என்ன? நாம் அவருக்குள் லக்கை அடையும்படி, அந்த நீதியாகும்படின்னா என்ன? நாம் அவருக்குள் அந்த லக்கை அடையும்படி பாவம் அறியாத அவரை, அப்படின்னா லக்கை மிக சரியாக அடைந்த அவரை, லக்கை மிக சரியாக அடைந்த அவரை அப்படின்னா என்ன தெரியுமா? நாம் தவறுவிட்ட லக்கை அவர் மீது பிதா வைத்தார். இந்த வசனத்துக்கு விளக்கம் புரியுதா? நாம் தேவ நீதி ஆகும்படிக்கு அப்படின்னா நாம் அந்த லக்கை அடையும்படிக்கு, பாவம் அறியாத அவரைன்னா லக்கை மிக சரியாக அடைந்த அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அப்படின்னா நாம் தவறுவிட்ட லக்கை பிதா அவர் அடையணும்னு அவர் மேல் வச்சார். அப்படின்னு என்ன? மனிதனால் முடியாததை இயேசு முடித்து கொடுத்தார். அந்த வெற்றியை, அந்த முடிவின் பலனை யார் கையில் கொடுத்துட்டார்? நம்ம கையில் கொடுத்துட்டார். இதை தான் முடிந்ததுன்னு சொல்றார். நம்ம என்ன நீதி ஆயிட்டோம்? தேவன் நீதி. இனி நம் பாவிகள் கிடையாது. அவர் முடிந்ததுன்னு சொன்னதுனால நம்ம என்னவாக்கப்பட்டுட்டோம்? நம்ம தேவன் நீதி ஆக்கப்பட்டுட்டோம். அப்போ தேவன் நீதி என்ன? லக்கை யாராக இருந்தாலும் லக்கை அடையணும். நம்மளால் முடியல, நமக்காக ஒருவர் அதை அடைந்து அந்த முழுமையான வெற்றியை நமக்கு கொடுத்துட்டு மேலே போயிட்டார். இப்போ பிசாசு நீ அடையலைன்னு சொன்னால் நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம்? இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சொல்லுவான், பாவின்வான், குற்றவாளின்வான், எல்லாமே சொல்லுவான். நீ சரியில்லை, நீ லக்க தவற விட்டவல்ல. ஆமாம், நான் பாவி தான். ஆனால் இயேசு எனக்காக அந்த லக்கை அடைந்ததுனால நான் ஜெயிச்சிட்டேன். தேவனுடைய பார்வையில் நான் வின்னர் ஆயிட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ சொல்றது எனக்கு முக்கியமல்ல. என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என் வாழ்க்கைக்கு முக்கியம். அதுதான் பிசாசு சொல்றதை ஆண்டவர் கேட்கவே இல்லை. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டார். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் தெரியுமா? தேவன் என்ன சொல்றார் அது எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்தை விட எய்த்த விட சுற்றி முற்றிலும் இப்படி கேட்டு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழக்கிறோம். ஒருத்தர் ஒரு குறை சொன்னால் அதை அப்படியே பெருசுபடுத்துறது. மற்றவங்களோட குறைய பேச நம்ம ரசிக்கப்பட்டோம். சொல்லுங்க.
நம்ம லக்கை அடைய இயேசு பாடுபட்டது போல தானே அவங்களும் லக்கை அடைய ஆண்டவர் பாடுபட்டு எல்லாருக்கும் தானே சமமாக அந்த வெற்றியை கொடுத்துருக்கிறார். அப்படி எப்படி அவங்க இன்னும் பாவி நம்ம பரிசுத்தம் சொல்ல முடியும்? ஒருவேளை நம்ம முன்னாடி அதிகமாக முந்தி கொண்டிருக்கலாம், அவங்க கொஞ்சம் பின்னாடி வரலாம். அதனால் அவங்கள தாங்கணுமே ஒழிய குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரியுதா? ஸ்தோத்திரம். அப்போ இயேசு மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா நம்ம எங்கெங்கேயோ சுற்றிட்டு தான் இருப்போம். புரியுன்னு நினைக்கிறேன். எத்தனை கோயில்குள்ளே சுற்றணுமோ சுற்றிட்டு தான் இருந்திருப்போம். காடு மலை ஏறி இறங்கணுமோ சுற்றிட்டு தான் இருப்போம். இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்ததுனால தான் ஐபிஐ மாத்திரம் கண்ணுக்கு தெரியுது. புரியுதா இல்லையா? அவர் தான் நம்மை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இழந்தது எல்லாவற்றையும் மனுஷனால் திரும்ப பெறவே வாய்ப்பு இல்லை, முடியவே முடியாதுன்னு ஒருத்தன் எழுதிட்டான். இனி நோ சான்ஸ். மணிக்குளத்துக்கு இது முடியவே முடியாது. அந்த கையெழுத்தை இயேசு குலைத்து அதை நடுவில் இராமல் எடுத்து அதை சிலுவையில் ஆணி அடித்து நம்ம தலையெழுத்தை மாற்றி எழுதிட்டார். நம்ம எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏற்கனவே இயேசு ஜெயித்ததை பெற்றுக்கொண்டு அந்த ஜெயத்தை கொண்டாட பிறந்தவர்கள். ஆனால் அதை புரியணும். புரியாமல் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்கிற சத்தியம்லாம் நல்லா புரியணும். மேலோட்டமாக சந்தோஷப்பட்டு போகாதீங்க. சத்தியத்தை நல்லா விளங்கி சந்தோஷப்படுங்க. ஒருத்தன் கப்பல் ஏறி போகிறான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு. கஷ்டப்பட்டு அவங்க அம்மா சம்பாதிச்சு பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறோம். ஒரு மாதம் கப்பலில் வேலைக்கு போகணும். பிரயாணம் பண்ணி போய் தான் வேலைக்கு போகணும். என்ன பண்ணா ஊருக்கு கிளம்பும்போது அவங்க அம்மா வழியில் சாப்பிட்றதுக்கு நிறைய ப்ரெட்டு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு கப்பல் ஏறிட்டான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முதல் நாள் 2-3 சப்பாத்தி சாப்பிட்டவன் ஒரு வாரத்தில் அதை குறைச்சி 1/2 சப்பாத்தி ஒரு வேளைக்கு, ஒரு துண்டு ப்ரெட்டு இப்படி சாப்பிட்டு 10-15 நாளில் எல்லாமே தீர்ந்து போச்சு. அப்புறம் ஒரு 5 நாள் கப்பலில் இருக்கிற தண்ணியை குடிச்சு போனோம். 15 நாளுக்கு அப்புறம் ஆல் ஃப்ளாட், மயக்கம் போட்டு விழுந்துட்டோம். இது வால்மீகி நியூஸ் போது அவர் வந்து தண்ணி அடித்து எழுப்பி, என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு மயக்கம் போடு? சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தேன், மயக்கம் வந்துடுச்சு. அவர் கேட்குறாரு, ஏன் சாப்பிடல, ஏன் இப்படி இருக்கிறீங்க சாப்பிடாம? இல்லை சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லையா? என்ன அதிசயமாக சொல்கிறீங்க? இல்லை சார், நான் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு, அதனால் சாப்பிடாம. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுற 30 நாளும் நீங்கள் இங்கே சாப்பிட்றதுக்குரிய சாப்பாட்டுக்கு சேர்த்து தானே டிக்கெட் வாங்கியிருக்கிறீங்க. 3 வேளை இங்கே கப்பல்லே சாப்பாடு கொடுக்குறோமே, இது உங்களுக்கு தெரியாதான்னார். இப்படி தாங்க நிறைய பேர் பைபிளை கையில் வச்சுக்கிட்டு சத்தியத்தை அறியாமலே மயக்கம் போட்டு கிடக்கிறது, குறை சொல்லிட்டு கிடக்கிறது, புலம்பிட்டு கிடக்கிறது. ஏன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு ஆண்டவர் சொன்னார்னா, நமக்குரிய எல்லா விடுதலையும் அதுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கண்கள் திறக்கப்பட்டு விடுதலை கிடைக்கும். அதனால் செய்தி நல்லா இருக்குன்னு போகக்கூடாது. இதை அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் விடுதலை. அப்போ இயேசு எல்லாவற்றையும் முடித்தார், எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக்கிட்டார், நிறைவாக்கிட்டார். நமக்குரிய இலக்கை அவர் முடிச்சிட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை தான் பைபிளில் கற்றுக்கணும். அவரெல்லாம் முடிச்சிட்டார். நான் சும்மாவே தூங்கி எந்திரிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வந்துட்டு
ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடுவேன், அப்புறம் நேராக பரலோகம் போயிடும். அதுவும் வாய்ப்பில்லை. அவர் செய்து முடித்ததெல்லாம் நமக்கு சொந்தமாக்கினா மட்டும்தான் நாம் வருகையில் போக முடியும். உண்மை இல்லையா? எத்தனை பேர் அதை சொந்தமாக்க வேதத்தை ஆராய்கிறோம், தேடுறோம் டெய்லி? இப்போ முதல் குறிப்புக்கு வரேன். மனுக்குலம் பாவத்தில் விழுந்தது. யார்? ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்துட்டாங்க. முதல் மனிதனை ஆண்டவர் பாவமே இல்லாதவனாக தான் படைச்சார். உண்மை தானே? அவனுடைய எந்த குறையும் கிடையாது. அவரை போல அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். யார் இந்த பாவத்தில் விழ வச்சா நமக்கு தெரியும். சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது, ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது. அதில் தான் 2 பேர் என்ன செய்கிறாங்க? மீறுதல், அக்கிரமம், பாவம். இந்த 3 காரியங்களும் விழுகிறான். மீறுதல், அக்கிரமம், பாவம். எல்லாருமே பாவத்தை மட்டும்தான் பேசும், ஆனால் வேதம் அப்படி பேசலை. முதல்ல மனிதன் செய்கிறது மீறுதல், 2வது அக்கிரமம், 3வது பாவம். எல்லாருமே பாவத்தை வேணா அறிக்கை பண்ணியிருப்பீங்க, ஆனால் மீறுதல் அக்கிரமத்தை அறிக்கை பண்ணுமா? அதுக்குரிய சத்தியம் தெரியல, நீங்கள் அறிக்கை பண்ணலன்னா எப்படி பூரணமாக உங்கள் ஆவியாத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாகும்? 1 தெசலோனிக்கர் 5:23 வாசம்ல, உங்கள் ஆவியாத்மா சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாவதாக, முற்றிலும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எப்படி காக்கப்படும்? அப்போ பாவம் என்பதான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனால் வேதம் போதிக்கிறது குற்றம். பாவம் வேறு, குற்றம் வேறு. இந்த குற்றம் என்கிற வார்த்தைக்குள்ள 3 விஷயம் மறைஞ்சிருக்கு: மீறுதல், அக்கிரமம், பாவம். அப்போ இயேசு சிலுவைக்கு எதுக்கு போனார் தெரியுமா? வாசிங்க, ஏசாயா 53:5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. 2, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது பாருங்க, 3வது முடிந்ததுன்னு சொன்னார்ல, சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். 12ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, 10ஆம் வசனம் 12ஆம் வசனம், பாவத்தை தாமே சுமந்தன் வரும். அப்போ ஏசாயா அழகா சொல்றாரு. இயேசு மரிக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்றார். இயேசு எதற்காக மரிப்பார் என்றால், நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் குற்றம். இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் குற்றம். யாத்திராகமம் 34:7. யாத்திராகமம் 34:7. விடாமல் பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்ன 3 காரியங்கள் அதில் வருதா? அக்கிரமம், மீறுதல், பாவம். இது சேர்ந்ததுக்கு பேர் குற்றம். இதை செய்கிறவங்க ஆண்டவர் பார்வையில் குற்றவாளி. குற்றவாளியை குற்றமற்றவனாக ஆண்டவர் விடமாட்டார், தண்டிப்பார். இப்போ சொல்லுங்க, மனுக்குள்ள இந்த குற்றத்தை செஞ்சதுனால அவங்க மேல் தண்டனை தான் வைக்கப்பட்டிருந்தது. உண்மை தானே? எல்லார் மேலும் தண்டனை. ஆனால் பிதா என்ன பண்ணார்? இயேசுவை அனுப்பி அந்த தண்டனையெல்லாம் அவர் மேல் வைத்தார். இதை தான் ஏசாயா எழுதுகிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்தை தாமே அவர் சுமந்து சமாதானத்தை உண்டு பண்ணினார், ஒரு முடிவை உண்டு பண்ணினார், ஒரு பூரணத்தை உண்டு பண்ணினார், ஒரு லக்கை நாம் அடைய உதவி செய்தார். புரியுதுங்களா?
இப்போ ஆதாம் ஏவாள் தானே பாவம் செஞ்சான். அவங்க செய்த பாவத்துக்கு நம்மெல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மெல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்கோம்? நம்ம குழந்தையா உருவாகும் போது தாயின் கர்ப்பத்திலேயே பாவத்தில் தான் பிறந்தோம். சங்கீதம் 51:5 என்ன சொல்லுகிறது? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தான் கர்ப்பம் தரித்தார். எங்க ஒரு குழந்தை பாவத்தில் உருவாகிறது அது செய்த தப்பா? சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் இன்னைக்கு மனுக்குலம் எல்லாருக்குள்ளும் குழந்தையா பிறக்கும் போதே அந்த குழந்தை இதில் தான் பிறக்குதான், பாவத்தில் தான் பிறக்குது. அதனால என்ன நடக்குது? பிள்ளைகள் துர்க்குணத்திலே உருவாகிறார். உலகத்தில் சொன்ன மாதிரி பிள்ளையும் தெய்வமும் ஒன்று கிடையாது, குழந்தையும் தெய்வமும் ஒன்று கிடையாது. ஏன்னா தெய்வம்னா குற்றம் இல்லாதவர், பாவம் இல்லாத. பிள்ளைகள் துர்க்குணத்திலே உருவானது. பிள்ளை நெஞ்சில் மதியனும் ஒட்டி இருக்கும். குழந்தைகள்லாம் தெய்வத்தோடு ஒப்பிடாதீங்க, எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் பாவம் இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நியாய தீர்ப்பில் சண்டை போடலாம். என்ன சண்டை போடலாம்? நான் செஞ்சால் பாவம் செஞ்சால் நீங்கள் கேட்கணும். ஆனால் நான் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்தேன்னு இதுக்கு யார் பொறுப்பு? நானா? அப்படின்னு நம்ம தாராளமாக கேட்கலாம். உண்மையா இல்லையா? நான் பிறந்து வளர்ந்து பாவம் செஞ்சேன்னா அது நீங்கள் கணக்கு எழுங்க. ஆனால் நான் பிறக்கும் போதே பாவத்தில் உருவானேனே, இது ஏன் தவறா? உங்கள் தவறுன்னு அவரையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாமினுடைய ரத்தத்தில் தான் எல்லாருமே உண்டாயிருக்கிறோம். அப்போ யாருடைய தவறு இது? ஆதாம் ஏவாளுடைய தவறு. இப்போ ஆண்டவர் என்ன யோசிச்சார் தெரியுமா? ஒரு மனிதன் பாவத்திலே பிறப்பது அவன் தவறு அல்ல. அதே மனிதன் பாவத்தில் செத்தானா அது அவன் தவறு. நான் சொல்றது விளங்குதா? ஒரு மனிதன் பாவத்தில் பிறப்பது அவன் தப்பல்ல. அதே மனிதன் வளர்ந்து பாவத்தில் செத்தானா அவன் கணக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன மாற்றம் உண்டு பண்ண வந்தார்னா, இந்த மாதிரி யாரும் கேட்டக்கூடாது என்பதற்காக பாவத்திலே பிறந்த நமக்கு ஒரு விமோச்சனம் உண்டு பண்ண கடவுளை மனித அவதாரம் எடுத்து வந்து அதுக்கு ஒரு விடுதலையை மாற்று வழியை சிலுவையிலும் உண்டு பண்ணிட்டார். அதனால தான் அவர் கொடுக்குற மன்னிப்பு இலவசம். கிறிஸ்தவங்களுக்கு அவர் மறிக்கல, உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அதில் தான் நம்ம போய் தைரியமாக சுவிசேஷம் சொல்லலாம். ஓன் பாவத்துக்காக இயேசு மறிச்சிட்டாருப்பா, நீ அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஓன் சாபத்தை அவர் சுமந்துட்டாரு. ஒரே ஒரு காரியம் தான், நீ ஆண்டவர் மேல் விசுவாசம் வச்சின்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மாறி போயிடும். இப்போ நம்ம ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டுட்டோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இனி பாவம் உள்ளவன் அல்ல. அதில் தான் பவுல் சொல்வார் ரோமர் 5:1, அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாக கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. யோசிச்சு பாருங்க, இயேசு வந்து மரித்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இலவசமா ஆதாம் ஏவாள் மூலமாய் தொடர்ந்து ரத்தத்தில் வந்த பாவம், மீறுதல், அக்கிரமம் இலவசமாய் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஓகேவா? இப்போ பிசாசு அது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தான்? வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது, இதை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. பழைய ஏற்பாடில் நிறைய ஊழியக்காரங்களாம் எழுப்பினார், அவங்களெல்லாம் பயன்படுத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சொன்னாங்க. ஆனால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மாறின மாதிரி தெரியல. வலிவி போகிற இருதயம், கடின இருதயம். ஞானப்பிரமாணத்தை கொடுத்தாலும் அதன்படி அவங்களால் நடக்க முடியல. முடிவாக ஒரு தீர்மானம் எடுத்து இயேசு வர்றார். வந்து பழைய ஏற்பாட்டு பாவத்தையும் புதிய ஏற்பாட்டு பாவத்தையும் இனி வரப்போகிற ஜனங்கள் செய்ய போகிற
ஏன்னா ஆதாமின் ரத்தத்தில்தான் எல்லா சந்ததியும் பிறக்கும். இனி பிறக்க போகிற எத்தனை வருஷம் ஆனாலும் பிறக்க போகிற அத்தனை பிள்ளைகளுக்கு சேர்த்து சிலுவையில் மரிச்சிட்டார். ஒரு விமோச்சனம் உண்டு, முடிந்ததுன்னு சொல்லிட்டார். எது முடிந்தது? ஆதாம் மூலம் தொடங்கின பாவ போராட்டம் முடிந்தது. இனி அது மனிதன் வாழ்க்கையில் தொடராது. யாருக்கு? இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றவங்களுக்கு. விளங்கிருச்சா? முடியாதுன்னு சொன்னதை சிலுவையில் முடித்தார். தன் ஜீவனை கொடுத்து முடித்தார். லக்கை துல்லியமாய் அடைந்து முடித்தார். இப்ப சொல்றாரு, இப்ப நம்மளாம் யாரு? நீதிமான். நம்மளாம் யார்? இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட பரிசுத்தவான். இனி யாருமே ஆண்டவர் குறை சொல்ல முடியாது. அவர் விசுவாசிக்கிறவங்கள நீதிமான். நம்மளாம் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம். ஆனால் நீதிமான் இல்லை. ஆனால் அவர் விசுவாசத்தில் நம்மளாம் யாரு? நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம் இலவசமா. இப்ப அடுத்த செக்க வைக்கிறார். மரிக்கும் போது நாம் இன்னும் திருந்தாம மாறாம கனி கொடுக்காம சாட்சியா இல்லாம மரிச்சோம்னா கை கழுகிறவர், உன்னை நான் அறியேன். எதுவுமே புரியுது? இனி அவரை குறை சொல்ல முடியாது. அவர் தான் நம்மளை குறை சொல்ல முடியும். அவரை குறை சொல்ல முடியாதபடிக்கு அவ்வளோ பெரிய வேலையை அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் நம்மளை குறை சொல்லக்கூடாதபடிக்கு நாம கிருபையை பற்றி கொண்டு சத்தியத்தை அறிந்து அதன்படி நடந்து ஓட்டத்தை முடிக்கணும். இதுக்கு பேர் தான் பூரணம். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எதுவுமே புரிஞ்சிச்சு? வேற பிடிங்கிட்டாரு. இனி நம்ம தான் வெளியே இருந்து எந்த அழுக்கும் படாமல் ஜாக்கிரதையாக காத்துக்கணும். நமக்குள்ள இருந்த பாவ வேறு பிடிங்கி எரிஞ்சிட்டார். இனி பிசாசு வெளியே இருந்து தான் நம்ம மேல் எரியணும். அதுலேருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம். இல்லை ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், ஏற்கனவே எனக்கா சிலுவையில் மறித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, இப்போ நான் செய்கிற பாவத்தையும் அவரே பார்த்து கொள்வார், மன்னிச்சிருவார், கழுவிடுவார், சரி பண்ணிடுவார், நான் பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், நேரம் பரலவும் போயிடுவேன் நினைக்காதீங்க. கைவிடுவார். ஒருத்தங்க கேட்டாங்க, என்ன பாச ஏசு கைவிடார்னு பாடினீங்க, இப்போ கைவிடுவார்னு சொல்கிறீங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் கைவிட மாட்டார். அவர் வருகையில் நம்ம ஒழுங்கா இல்லைன்னா கைவிடுவார். அப்போ அவர் என்னத்தை முடிந்ததுன்னு சொன்னாரோ, என்னத்தை செய்து முடித்தாரோ, அதை விசுவாசத்தை கொண்டாடுற நம்ம, அவர் நம்மளை கழுவி நம்மளை நீதிமான் ஆக்கினார்ல, அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்தோம்னா வருகையில் போயிடலாம். நமக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை? ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. நிறைய பேர் இதை வரை சொல்லிக்குவாங்க, ஐயோ ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வரும். அதுக்கு பயந்துன்னு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்காமலே இருப்பீங்க. அது இன்னும் ரொம்ப டேஞ்சர். ஞானஸ்நானம் என்னென்ன தெரியுமா? இயேசு செஞ்சு முடிச்சார்ல அந்த பூரணம், அதை அக்செப்ட் பண்ணி நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பூரணத்துக்குள் வருகிறேன்னு சொல்லி அங்கீகாரம் பண்ணப்படுறதா ஞானஸ்நானம். நீங்கள் தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் தான் நீங்கள் பூரணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா உங்களுக்கு அவருக்கு இடையில கேப் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்நானம் என்பது சடங்கல்ல, பாரம்பரியம் அல்ல. உங்கள் கடந்த கால ரட்சிப்பை முடித்து நிகழ்கால ரட்சிப்பை ஆரம்பிக்கிற கட்டம். உங்கள் கடந்த கால வாழ்க்கையின் எல்லாம் மீறுதலக்கிற பாவமும் முற்றிலும் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுகிற நேரம். அதை மிஸ் பண்ணிட்டீங்க, ஆண்டருக்கு உங்களுக்கு வரவே வராது. ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். அது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என்னை மன்னித்தீர், என்னை கழுவினீர், என்னை பரிசுத்தமாக்கிட்டு
இனி நான் அப்படியே வாழ்வேன்னு சொல்கிறதான் உடன்படிக்கை. ஆனால் என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் நிறைய தவறுறோமா இல்லையா? சரி, தவறுறோம், நாமே தானே சரி பண்ணணும். அதுக்காகத்தான் ஞானஸ்நானம் எடுத்தவங்களெல்லாம் வருகையில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக உடனே சாகடிக்கலை. நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்து வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த நோக்கமே நம்ம படுற பிரயாசங்களை பார்த்து அதுக்கு ஒரு ரிவார்டுகளை தேவன் கொடுக்க போகிறார். வெளிப்படுத்தல் போட்டிருக்கிற பலன்கள், அவனுடைய கிரியைக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ அந்த பலன் எதை வச்சு கொடுப்பார்னா, ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து சாகிற வரைக்கும் நம்ம எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தோம், எவ்வளோ பரிசுத்தமாக நேர்த்தியாக வாழ்ந்தோம், அதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் முடித்தது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த முடிவை விசுவாசிக்கிற நம்ம அதே போல் கடைசி வரைக்கும் பூரணத்தில் வாழணும்னு பிரயாசப்பட்டோம்னா வருகையில் போகலாம். அப்போ மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததனால் முடியாதுன்னு இருந்த காரியத்தை இயேசு முடித்து வைத்தார். இப்போ எவ்வளோ பெரிய பாவை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, அவரால் மன்னிக்க முடியாத பாவம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவரோட ரத்தம் கழுவ முடியாத சாபம்னு பாவம்னு வியாதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் அவரால் முடியும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நிச்சயமா. அதை நம்ம விசுவாசத்தோடு நிறுத்திடக்கூடாது. விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் செத்தது. அதை கிரியைகளை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அனுதினமும் பிரயாசப்படும். நீங்கள் நிருபங்களை வாசிங்களேன், ஒவ்வொரு நிருபத்திலையும் நிருப ஆக்கியம் என்ன எழுதுவாங்க தெரியுமா? நம்ம தான் பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம தான் நீதியாக இருக்கணும், நம்ம தான் உண்மையாக இருக்கணும், நம்ம தான் கடவுளுக்கு பயந்து இருக்கணும், கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்படக்கூடாது, நல்ல வார்த்தை மாத்திரம் பேசணும். யார் செய்யணும்? நம்ம செய்யணும். ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் தான் அவர் செய்வார், எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் நம்ம செய்யணும். சர்ச்சுக்கு அவரே கூட்டிகிட்டு வர மாட்டார், நம்ம தான் கிளம்பி வரணும். அவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப மாட்டார், நம்ம தான் தேடி வரணும். பிரயாசப்படுறவங்க தான் அடுத்தது பூரணத்தை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு வசனம் படிங்களேன், பிலிப்பியர் 2:12 பவுல் சொல்கிறார் பாரு. பிலிப்பியர் 2:12. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எந்த புரியுது? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். அவர் பிரயாசப்பட்டது நம்ம கடந்த கால வாழ்க்கைக்கு, நம்ம பிரயாசப்படுறது நிகழ்கால வாழ்க்கைக்கு. இந்த நிகழ்கால வாழ்க்கை, நிகழ்காலம்னா என்ன? ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறிட்டீங்கன்னா இனி நீங்கள் தான் பிரயாசப்படும். அதுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் நம்ம பிரயாசம்தான். நான் சும்மா இருப்பேன், நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள், கர்த்தரை எல்லாம் செய்வார், அப்படிலாம் செய்ய மாட்டார். ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரயாசம் எடுக்கணும். பைபிளை நம்ம தான் வாசிக்கணும், நம்ம தான் தியானிக்கணும், நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம தான் ஊழியம் செய்யணும், நம்ம தான் அறிக்கையிடணும், நம்ம தான் சுத்திகரிக்கணும், நம்ம தான் சபைக்கு வந்து ஊழியக்காரோடைய இருந்து ஊழியங்களை செய்து தேவராஜ்யத்தை கட்டணும். அந்த பிரயாசம்தான் உங்களை பூரணப்படுத்தும். உண்மையாக பிரயாசப்படுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பூரணம் ஆகிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளால் தூக்க முடியல வெயிட்டுன்னா எப்படி 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அது போல் பிரயாசப்படும் போது நம்மளால் முடியாத நேரத்தில் இயேசு உதவி செய்வார். ஆரம்பத்தில் எல்லாமே அவர் சுமந்தார், சிலுவையை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், வலிகளை சுமந்தார். ஆனால் இப்போ நம்ம தான் சுமக்கணும். நமக்கு முடியலனாலும் கூட ஹெல்ப் பண்ண ரெடி. சோம்பேறிகளுக்கு செய்ய மாட்டார்.
சில பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வந்துட்டா நீங்களே தூக்குறீங்க அப்படின்னு போயிடுவாங்க, நீங்களே செஞ்சுருங்க அப்படின்னு போயிடுவாங்க. இவங்களுக்கு பேர் சோம்பேறி, நம்பர் 1 சோம்பேறி. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யவே மாட்டார். உதவி வேணா செய்வார், நம்ம தான் பிரயாசப்படும். புரியுதுங்களா? பூரணம். அப்போ முடியாதுன்னு சொல்லப்பட்டதை சிலுவையில் முடிச்சார். அடுத்தது இழந்து போன தெய்வ உறவு. இனி சான்ஸே இல்லை. ஏதேன் தோட்டத்திலிருந்து உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. இனி வாய்ப்பே இல்லைன்னா. ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த பூமிக்கு உலகத்துக்கு வந்தார். மனிதன் எதை இழந்து போனாலும் அதை மீண்டும் ரட்சிக்கவும் அதை தேடவும் மனிதனுக்கு திரும்ப கொடுக்கவுமே இயேசு வந்தார். நல்ல கவனிங்க. முடிந்ததுன்னு அவர் சொன்னது என்ன தெரியுமா? 2வது, இதுவரைக்கும் உனக்கும் பிதாவுக்கும் இடையில இருந்த பகையாய் நின்ற சுவரை நான் உடைச்சிட்டேன். இன்னிலிருந்து பிதாவுக்கும் உனக்கும் உறவு உண்டாயிருச்சு. எங்க இருக்கு? எபேசியர் 2ஆம் அதிகாரம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். சமாதான காரணராகி ஒன்றாக்கி தகர்த்து ஒழித்து சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி பகை கொன்று தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் புறஜாதிகளாகிய நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சமாதானத்தை. அல்லேலூயா. இப்போ 2 பேர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் 3வது ஒரு நபர் வந்து சேர்த்து வைக்கிறாங்கல்ல. இதுதாங்க இயேசு மத்தியஸ்தராய் வந்து எந்த நபரும் செய்ய முடியாத வேலையை 2 மனுஷனை வேணால் பேச வச்சிடலாம். ஒரு பாவியையும் கடவுளையும் சேர்த்து வைக்க முடியுமா? சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற ஒரு பாவியையும் கடவுளையும் நம்ம சமாதானம் பண்ணி வைக்க முடியுமா? எந்த மனுஷனாலையும் முடியாது. பிசாசு கை கொட்டி சிரிச்சா யாராலையும் முடியாது. கடவுளுக்கு மனிதனுக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. இயேசு சொன்னார், முடிந்தது. அந்த உறவுக்கான வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். இனி மனிதன் பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்ற அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் கொடுத்து விட்டேன். இனி எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால், பாவியாக இருந்தாலும், அவன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பிதாவின் குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறான். பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராய் ஒருவர் இருக்கிறார். இயேசுவால் மட்டும்தான் இழந்த உறவை திரும்ப கொடுக்க முடியும். இதாக முடிந்ததுன்னார். முடியாததை முடிந்தது. அவ்வளவுதான் பிசாசு சொன்னா, பூரணமாய் உண்டு பண்ணார். அப்ப அவர் முடிந்ததுன்னு சொல்றதுல ஒரு தொடக்கம் இருக்குன்னு சொன்னப்போ புரியுதா? பிரச்சனையை மட்டும் முடிக்கல, அதுல வந்து ஒரு தொடக்கத்தை வச்சுட்டார். உறவை ஒட்ட வரைக்கும் மட்டும் பண்ணல. இன்னிலிருந்து நீ பிதாவினுடைய பிள்ளை, அவர் தான் உனக்கு அப்பா. அவரை அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவியை நமக்குள்ளே தந்தார்னு கலாத்தியரில் பவுல் எழுதுகிறார். எத்தனை சொல்ல முடியும்? எனக்கும் பரலோகத்துக்கும் உறவு இருக்கிறது. அல்லேலூயா. நான் எங்கே போக போகிறேன்? சொந்த வீட்டுக்கு போக போகிறேன், நித்திய வீட்டுக்கு போக போகிறேன். முடியாது என்பதை முடிய வைத்த ஆண்டவர். 3வது, தோட்டத்திலேருந்து துரத்திட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் அவங்கள தோட்டத்திலேருந்து ஆண்டவர் துரத்தி விட்டார். இனி உள்ளரை வரக்கூடாதுன்னு சொல்லி 2 கேருபீன்களையும் ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்து காவல் வச்சுட்டார். உள்ளரை நுழையக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பகலில் கூட குளிர்ச்சியாக இருக்கிற இடம்.
பகல்ல கூட. ஏன் பகல்ல குளிர்ச்சியா இருக்குது? வெயிலே தெரியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணும்போது பூமிக்கு மேலே ஒரு நீர்க்கோளத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். பூமிக்கு மேலே சுற்றிலும் ஒரு நீர் படலம் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. அதுக்கு மேலே தான் சூரியன். அப்போ சூரியனுடைய கதிர்கள் அந்த நீர்க்கோளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்து அதெல்லாம் ஃபில்டர் ஆகி தான் பூமியில் அந்த வெளிச்சம் மட்டும் படும். அப்போ சூட தண்ணி எடுத்துக்கும், வெளிச்சத்தை மட்டும்தான் பூமி கொடுக்கும். அப்போ ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? பகலில் கூட குளிர்ச்சியாக இருந்தது. யோசிச்சு பாருங்க. நினைச்சா பசி எடுக்க வேணாம், நினைச்சா சாப்பிடலாம். அத்தனை பழங்கள். நான் ஒரு ஆராய்ச்சியில் சொன்னேன், லட்சக்கணக்கான மரங்களை வச்சிருந்தார். 2 பேருக்கு அத்தனை வெரைட்டிஸ், அத்தனை பழங்களை தோட்டத்தில் வச்சிருக்கிறார். பழம் சாப்பிடணுன்னா 5 கிலோமீட்டர் எங்கேயாவது சுற்றி பார்க்க போயிட்டு பழம் சாப்பிடணும் திரும்ப 5 கிலோமீட்டர் நடந்து வரவே தேவையில்லை. 5 கிலோமீட்டர் போனாங்களே அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போனாங்கன்னா அங்கேயே இருக்கும். எங்கே நின்னாலும் சாப்பிடலாம். அப்படின்னு என்ன? மனிதன் எப்போது எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டு பண்ணார். குறைவே இல்லாத இடம், கஷ்டமே இல்லாத இடம். இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை மனுஷனை இலக்க வச்சான் பிசாசு. துரத்தி விட்டார். இனி அவன் வந்துடவே கூடாது, மனுஷன் உள்ளார நுழைஞ்சிடவே கூடாதுன்னு காவல் வச்சுட்டார். இதுவும் நான் ஆராய்ச்சி பண்ணேன். என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுமா? ஆதாமே, நீ எடுக்கப்பட்ட மண்ணை போய் பண்படுத்தினார். அதில் போய் விதை முளைச்சி வரதை சாப்பிடு. அதையும் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், நீ விதைக்கும் போது முள்ளும் குறுக்கும் முளைக்கும்ட்டார். நீ போய் விதைப்ப, நீ விதைச்சது வராது, முள்ளும் குறுக்கும் வரும். ஏன்னா நான் பூமியை உன் நிமித்தம் சபித்தேன்றார். ஏதேன் தோட்ட வாழ்க்கை வேற, அவங்க வெளியே போய் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அன்னையில தான் மனுஷன் கஷ்டம் ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இவர் போய் விதைச்சு அதை முளைச்சி மரமாகி கனியாகி சாப்பிட்றதுக்கு பல மாதங்கள் ஆகுமே, அப்புறம் 2 பேரும் சாப்பாடுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். என்ன நடந்திருக்குன்னா, அப்பப்போ ஆதாம் ஏதேன் தோட்ட வாசல் வந்து நிற்பார். பசிக்குது ஆண்டவர், என் மனைவிக்கும் பசி. ஏதேன் தோட்டத்தின் பழங்களை பறித்து ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு பைபிளே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சாப்பிட்ருப்பார் சொல்லுங்க? வனாந்திரத்தில் போகிறாங்க, சாப்பாடு இல்லை, வானத்தின் மன்னாவால் போஷித்தார். வானத்தின் மன்னாவால் போஷிக்க தெரிஞ்சவருக்கு ஏதேன் தோட்டத்தின் பழங்களை கொடுத்து இவங்களை முளைக்கிற வரைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாதா என்ன? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பாவம் செஞ்சாலும் பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். அன்னைக்கு இன்னைக்கும் அப்படிதான். உலகத்தில் இருக்க எத்தனையோ பாவம் செய்கிற பாவிகளை நேசிக்கிறார், செய்கிற பாவங்களை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அவங்க மனம் திரும்பும்போது மன்னிச்சிருவார். எப்படி அவங்கள மன்னிக்க முடியுது? பாவியை இயேசு நேசிக்கிறார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பாவின்னு உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. என்னெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா? பவுல் சொல்ற, பாவியிலே பிரதான பாவி நான் தான். என்ன சொல்லுவார்? என்னையே ஏற்றுக்கொள்றாருன்னா உங்களெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அப்படின்ற. அப்போ அந்த பழத்தை கொடுத்து ஆட சாப்பிட வச்சு, இங்கே வேலை செய்ய வச்சு, எப்படி கானான் தேசம் போய் அவங்க விளைச்சலை காண்ற வரைக்கும் மண்ணா பெய்ததோ, இவங்க போய் விளைச்சலை இவங்க சொந்த கையில் கஷ்டப்பட்டு எடுக்கிற வரைக்கும் பழத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க எதை சாப்பிட ஆரம்பித்தாங்க, அது நின்று போனது. எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும், நமக்கு தெரியாது. அதில் தான் தெய்வம் இன்னைக்கும் போஷிக்கிறவர். அல்லேலூயா. காக்கைக்கும் காக்கை குஞ்சுக்கும் போஷிக்கிற மனிதனை விடுவாரா சொல்லுங்க? கானானேஸ்வரி கேட்குறா, நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்கிறீங்களே, பிள்ளைகள் திங்கும் போது அதன் துணிக்கைகள் விழும்பல, அது போதும் ஆண்டவர். இன்னைக்குமே ஆண்டவர் பசியாக இருக்க யாரையுமே விட மாட்டார்.
பிச்சைக்காரனு கூட இன்னைக்கு நல்ல சாப்பாடு கடவுள் கொடுக்குறார். நம்மளை விட்டுருவாரா? நம்ம தான் 5 வேளை சாப்பிட்றோமே. அப்போல்லாம் 2 வேளை. விவசாயம் பண்ணவங்களாம் காலையில் ஒரு வேளை, சாயங்காலம் தோட்டத்துலேருந்து வந்து வயலேருந்து வந்தோடனே சாப்பிட்டு 6-7 மணிக்கு படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 வேளையாக மாறினது. இப்போ குறைன்னு பார்த்தா 5 வேளையாக மாறி இருக்கிறது. 7 மாறும், 10 மாறும். அப்புறம் மனுஷ வாழ்க்கையில் வியாதி வராமல் என்ன பண்ணும்? சாப்பிட்றது தப்பு இல்லை, அதுக்குரிய வேலைகளை செய்கிறோமா, அதான் முக்கியம். இன்னைக்கு ஏன் உடம்புல வியாதி வருதா? சாப்பாட்டுக்குரிய வேலை செய்யறதில்லை. கிராமத்தார் விவசாயிகள் கடுமையாக உழைக்கிறாங்க, பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றாங்க. நம்ம உழைப்பு குறைவாயிடுச்சு, ஆனால் சாப்பாடு மட்டும் குறையல. அப்போ என்ன ஆகிடுது? உடம்பு பாதிக்கப்படுது. அதுக்கு தான் நன்மைக்காகவே சில உபவாசங்களை எடுக்க வச்சார் ஆண்டவர். நம்ம திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சு நம்ம நன்மைக்காக தான் உபவாசம். அப்படியாவது உடலை ஒடுக்கப்பா, உடம்பு நல்லா இருக்குன்னு நான் விரும்புகிறேன். இப்படி நம்முடைய போஷிப்பில் நம்முடைய நலனை விரும்புகிற தெய்வம் ஆண்டவர். ஏதேன் தோட்டம் போயிருச்சா? கஷ்டப்பட்டாங்களா? பார்த்தார் ஆண்டவர், மறுபடியும் ஏதேன் தோட்டத்தை கொடுக்கணும். அந்த ஏதேன் தோட்டம் தான் புதிய ஏற்பாட்டில் சபை. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிற, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் அந்த வேர்டு அப்படி போடப்பட்டிருக்கு, சேர்த்து கொண்டு வந்தார்னு? ஆதியாகமம் 3 கடைசியில் துரத்தினார்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:47 சேர்த்து கொண்டார்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? முடியாததை முடிந்தது என்று சொன்னார். உன்னை நான் சேர்த்து கொண்டேன். சபை என்பது புதிய ஏற்பாட்டு ஏதேன் தோட்டம், ஆவிக்குரிய ஏதேன் தோட்டம். இங்கே நீங்கள் வரும்போது நிறைய கனி விருட்சங்கள் கிடைக்கும், நிறைய ஆவிக்குரிய உணவுக்கு பஞ்சமே இல்லை. ஜீவ தண்ணீர் இருக்குது, ஜீவ அப்பம் இருக்கிறது, ஜீவ வாசனை இருக்கிறது. என்னென்ன வேணுமோ தெய்வ சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சமரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ என்கிட்ட கேட்டிருந்த நான் ஒரு காலம் தாகம் எடுத்துடாத, ஜீவ தண்ணீரை நான் உனக்கு குடிக்க கொடுத்துருப்பேன், என்கிட்ட இருக்குன்னார். அப்போ புதிய ஏற்பாட்டு ஏதேன் தோட்டத்துக்குள்ள சபைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து பரிபூர்ணமாக்க விரும்புகிறார். எதுவுமே புரியுது? இப்போ முடியாது 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 7 காரியங்கள், 7ஐயும் சிலுவையில் முடிந்தது முடிந்தது முடிந்தது. வேற யாரும் வந்தால் முடிச்சிருக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க, இயேசுவால் மட்டும்தான் முடியும். 4வது காரியம், அவங்க என்ன எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். தெய்வ மகிமையோடு இருந்தாங்க, தெய்வ சாயலோடு இருந்தாங்க. அதெல்லாம் இழந்து போனார்கள் வேதத்தில் பார்க்குறோம். ரோமர் 3:23, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, யாரு? ஆதாம்ல இருந்து. அப்ப ஆதாம் எதை இழந்துட்டார்? தெய்வ மகிமை, தெய்வ சாயலை. ஆனா இயேசு முடிந்ததுன்னு அவர் சொன்ன காரியத்தில் என்ன அடங்கி இருக்குன்னா, அவருடைய மரணத்தில் நம்ம இழந்த அத்தனையும் அவர் திரும்ப பெற்று கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன? ரோமர் 8:29 பவுல் சொல்றார் பாருங்க, இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பாருங்க, அந்த குமாரனின் சாயலை அவர்கள் இழந்தார்கள், நாமோ முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப டெய்லி அந்த சாயல் நமக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? 2 கொரிந்தியர் 4:4, 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் 1 மகிமையான, 2 சுவிசேஷம், 3வது ஒளி. மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் அவங்க தேவசாயில் அடைந்திடக்கூடாது என்பதற்காக மனக்கண்களை பிசாசன் குருடாக்கி வச்சிருக்கிறான். உங்க கண்களை, என் கண்களை ஆண்டவர் திறந்த நோக்கம் நாம் அந்த தேவசாயலை மறுபடியும் பெறவே. அந்த சாயல் இப்போ எங்க இருக்கு? வசனத்துக்குள்ள. ஏன் டெய்லி வேதத்தை தியானிக்கணும்? வேதத்தை டெய்லி தியானிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவ சாயலை அடைவோம். எதுவுமே புரியுது? வேதம் மட்டும்தான் நமக்கு தேவ சாயலை கொடுக்கும், வேற வழியே இல்லை. நம்மளை அதுக்காக முன்குறித்திருக்கிறார். பழைய ஏற்பாடுல இது மாதிரி யாருக்காச்சும் சொன்னாரா? மோசேயின் முகத்தில் மகிமை இருந்தது, ஆனால் கொஞ்ச நாள் தான். அதுதான் பவுல் எழுதுவார், ஒளிந்து போகிற மகிமையே இப்படி மோசேயின் முகத்தில் பிரகாசிக்கும் என்றால் ஒளியாத மகிமை பெறுகிற நாம் எப்படி பிரகாசிப்போன்னு எழுதுவார். ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியமே அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்றால் அழியாத ஒளியாத மகிமையுடைய நம்ம புதிய ஏற்பாட்டு ஊழியம் எவ்வளவு பிரகாசமாக இருக்குன்னு சொல்வார். இதுக்கெல்லாம் மூல காரணம் இயேசு. எதுவுமே புரியுது? மகிமையை நாம் அடைவோம், தேவ சாயலை அடைவோம். ஒரு சபையில் எடுத்த மரணத்தில் தாங்க, அடக்காரதில் தாங்க இந்த பாட்டு பாடுவாங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு. அப்படி கிடையாது. சாகும்போது சாவு வீட்டில் பாடுற பாட்டு கிடையாது, டெய்லி பாடுற பாட்டு, ஆராதனையில் பாடுற பாட்டு. சாவு வீட்டுக்குன்னு பாட்டு எங்கெங்க இருக்குது? நம்மளை தான் பிரித்து வச்சுருக்குறோம். அப்போ தேவ சாயல் ஒரு தடவை ஒரு சபையில் பாடிட்டேன், பாஸ்டே நிறுத்துங்கன்ட்டார். என்ன பாஸ்டர்? இது சாவு வீட்டில் பாடுற பாஸ். அன்றைக்கி அதான் எனக்கு ட்ரீச்சிங்க, பிரசங்கமே. அன்னைக்கு அந்த சபை மனம் திரும்பிட்டாங்க. எங்கே இருக்குது சாவு வீட்டில் பாடுறதுக்கு இந்த பாட்டு? சாகும்போது தேவ சாயல் ஆக மாட்டோம், உயிரோடு இருந்து மரிக்கிற வரைக்கும் தான் அந்த அனுபவம். சாவதே தேவ சாயலில் மறிக்கணும்னா அனுதினமும் சாயலை அடைந்து கொண்டே வரணும். அதுக்கு ஒரே வழி வசனம்தான். அப்போ டெய்லி வேதத்தை தியானிக்கிறது எவ்வளோ அவசியம். ஏன்னா அது என்னன்னு போட்டிருக்கு இப்போ 2 Corinthians 4:4 தேவ சாயலாயிருக்கிற, தேவனுடைய சாயலாயிருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் என்பது வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? மகிமை இருக்குது, தேவ சாயல் இருக்குது, ஒளி இருக்கிறது. அந்த வசனம் உள்ளார போக போக நாம் இழந்த மகிமையை அடைவோம். எல்லாருக்குள்ளேயும் மகிமை இருக்கு, குறைவா இருக்கும். அது அதிகமாகணும்னா அதிகமான நேரத்தை வார்த்தைக்கு, வேதத்துக்கு கொடுக்கணும். கொடுத்து பாருங்களேன், உங்கள் சுபாவங்கள் மாறும், உங்களுடைய பேச்சுகள் மாறும், உங்கள் நடக்கைகள் மாறும். இயேசுவை போல நாம் காணப்படுவோம். அடுத்தது எத்தனாவது பார்க்குறோம்? 5வது காரியம், அவங்களுக்கு நித்திய ஜீவனை இல்லை. அவ்வளோதான். அவங்க தோட்டத்தில் துரத்தப்பட்டாங்க, மகிமை இழந்தாங்க, உறவை இழந்தாங்க. அவங்களுக்கு இட்டர்னல் லைஃப் இல்லை, கன்ஃபார்மான நரகம். இப்படி தான் மனுக்குலம் போயிட்டு இருந்தது. ஆனால் இயேசு வந்ததுனால, அவர் பாதாளம் வரைக்கும் போனதுனால, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னதுனால, கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் நரகத்துக்கு போக மாட்டேன், அவர் வரும்போது நான் உயிர் தள்ளுவேன். இயேசு தான் எனக்கு நித்திய ஜீவன். அப்படி தானே இருக்கு. 1 யோவான் சொல்வார், கிறிஸ்துவே நமக்கு என்னவா இருக்கிற? நித்திய ஜீவனாக இருக்கிறார். நாம் அவருக்குள் இருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். இதையும் முடிந்ததுன்னு சொன்னார். எதெல்லாம் முடியாமல் இருந்ததோ முடிச்சிட்டார். நித்திய ஜீவனுக்கே அவர் தான் காரணம். இட்டர்னல் நித்திய வாழ்க்கைக்கே அவர் தான் காரணம். இப்போ நம்ம ஜீவனில் இருக்கிறோம், நமக்குள்ள ஜீவன் தான் இருக்குது. அவர் வரும்போது தான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் வந்துட்டால் அதுக்கப்புறம் மரணமே இல்லை. அதை இயேசு தான் நமக்கு தருவார். அதுக்காகவும் நாம் அவரை விசுவாசித்து போகிறோம். 6வது காரியம், ஜீவ விருட்சம். அது நம்ம 3 சொல்கிறார் பாருங்க. ஏன் துரத்துறார் தோட்டத்தை விட்டு? அது 3ஆம் அதிகாரம்
1 22 வாசிங்க. இந்த தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்னு போட்டிருக்கு. ஒரிஜினல் என்ன போட்டிருக்கு தெரியுமா? துரத்தி விட்டார், கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டார். ஹீப்ருல துரத்தி விட்டார்னு போட்டிருக்கு. அடுத்த வசனத்தில் இருக்கு, மனுஷனை துரத்தி விட்டு துரத்துறாருன்னா எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவங்களுக்கு உறவு உடஞ்சிருக்கும். இப்ப சபையில சேர்த்து கொள்றாருன்னா எந்த அளவுக்கு கடவுளுக்கு நமக்கு உறவு வந்திருக்கும். சபைக்குள் வந்தவங்கலாம் பாக்கியவான்கள். ஏன்? நம்ம பாரம்பரியம் செய்ய முடியாததை, புனிதர்கள் சொன்னவங்க செய்ய முடியாததை, நம்மளுடைய மூதாதையார் நமக்கு செய்ய முடியாததை இயேசு நமக்காக செஞ்சு முடிச்சார். நம்ம மூதாதையர் யாராவது நமக்கு இது மாதிரி ஒரு ஏதாவது நன்மை பண்ணிட்டு போயிருக்காங்களா? எங்கள் குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் தான் முத ரசிக்கப்பட்டேன். எங்கள் தாத்தா குடும்பம், பாட்டி அவங்க குடும்பம், எங்கள் சைடில், எங்கள் அம்மா சைடில் யாருமே ரசிக்கப்படல. முதல் என்னை தான் ஆண்டவர் குடும்பத்திலே ரசித்தார். அதனால் என்னாச்சு, என் குடும்பத்தார் அத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க. பின்னாடி வராங்க அத்தனை பேர். கர்த்தர் நல்லவர். அப்போ என் மூதாதையர் எதுவுமே எனக்கு செய்யலை, இயேசுதான். அப்போ ஜீவ விருட்ச கனியை சாப்பிடக்கூடாதுன்னு துரத்தினார். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தல் 22:2. இருக்கரையிலும் இருந்தது, கொடுக்கும். ஏன் மாதந்தோறும் கனியை கொடுக்குது? வெளிப்படுத்தல் 2:7. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேட்க கடவன், புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு துரத்தின மனுஷன் துரத்தப்பட்டானோ, முடிந்ததுன்னு இயேசு சொன்னதுனால மறுபடியும் அந்த கனி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக புசிப்போம். இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்க. அப்போ எதெல்லாம் முடிச்சாரு? அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சார். எதெல்லாம் தொடங்கினாரு? அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் தொடங்கிட்டார். ஆதாம் ஏவாளால் வந்த பிரச்சனை முடிச்சார். 2ஆம் ஆதாமால் வரக்கூடிய நன்மைகளை தொடங்கி வச்சார். இதான் இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்குள்ள ரகசியம். கடைசியாக 7ஆவதாக முடிக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம். பசி எடுக்குதா எல்லாருக்கும்? ஸ்தோத்திரம். இன்னும் 1 மணி நேரம் எடுக்கலாம். சுருக்கிட்டேன் நான், தாங்க மாட்டீங்கன்னா ஓகே, முடிச்சார். 5 நிமிஷம். 7ஆவது காரியம், அவங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் இருந்தது. தேவ ராஜ்யம் என்ன புரியுதா? ஆதாம் ஏவாளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள தேவ ராஜ்யம் இருந்தது. அதனால தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய ஆளுகையும் அந்த ஐக்கியமும் உறவும் எல்லாமே சூப்பராக இருந்தது. கடைசியில் எதை இழந்தாங்கன்னா தெய்வ ராஜ்யத்தை இழந்தான். அதில் தான் ஆண்டவர் அவங்கள மனிதர்கள் எப்படி பார்த்தார்னா அந்நியர்களை பார்த்தார். அன்னையிலேருந்து பாவம் செஞ்சவங்கள அந்நியர்களை பார்த்தார். யாருக்குள்ள தெய்வராஜ்யம் வருதோ அவங்க தான் தேவனுக்குரியவர்கள். இப்போ வாசிங்க ரோமர் 14:17.
அப்போ ஆதாம் ஏவலுக்குள்ள இந்த ராஜ்யம் எப்படி இருந்தது? ஆத்துமாவிலே சந்தோஷம், ஆவியில சமாதானம், சரீரத்தில் நீதியாக இருந்தது. அப்போ அந்த ராஜ்யத்தை இழந்தார்களா? என்னத்தை இழந்தார்கள்? ஆத்துமாவில் சந்தோஷத்தை இழந்தார்கள், ஆவியில் சமாதானத்தை இழந்தார்கள், சரீரத்தில் நீதி இழந்தார்கள். ஆனால் இயேசு வந்ததனால மறுபடியும் அந்த ராஜ்யம் நமக்குள் கட்டப்படுகிறது. அதுதான் மத்தேயு 6:33 சொன்னோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் ஆதாம் ஏவாள் எல்லாம் கூட கொடுத்தாருன்னா, உங்களுக்குள் ராஜ்யம் இருந்தது, எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா, ஒன்று கூட அவங்களுக்கு லிமிட் பண்ணி கொடுக்கல, எக்ஸ்ட்ரா தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா பிளஸிங் வேணுமா? ராஜ்யம் நமக்குள் கட்டப்படணும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தேவனுடைய ராஜ்யம்னு எடுத்திங்கன்னா 3 வருஷம் படிக்கணும், அவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. ஆவியில் கட்டப்பட வேண்டிய ராஜ்யம், ஆத்மாவில் கட்டப்பட வேண்டிய ராஜ்யம், சரீரத்தில் கட்டப்பட வேண்டிய ராஜ்யம். ஏன் அவர் ராஜ்யம் நமக்குள் வரணும் தெரியுமா? அவர் ராஜ்யம் வரலன்னா பிசாசின் ராஜ்யம் நமக்குள் வந்துடும். புரியுதுங்களா? 2 ராஜ்யம்தான். ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று வெளிச்சத்தின் ராஜ்யம். இன்னொன்று கொடுமையின் ராஜ்யம், இன்னொன்று சந்தோஷத்தின் ராஜ்யம். கொடுமையான ராஜாக்கள் ஆளும்போது ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கல்ல. இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான். புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா, பிசாசின் ராஜ்யம் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை துரத்தி தேவ ராஜ்யத்தை கொண்டு வர இயேசு சிலுவைக்கு போனார், முடிந்ததுன்னு சொன்னார். கொலோசையர் 1:13 வாசி. கொலோசையர் 1:13. இருளின் ராஜ்யத்தில் இருந்த நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? இதுக்காக தாங்க இயேசு சிலுவைக்கு போனார். இப்போ அவன் ராஜ்யம் நமக்குள் வரவே முடியாது. இயேசு நமக்குள் இருக்கிற வரைக்கும் அவர் ராஜ்யம்தான். அவர் நம்மை ராஜ்யம் பாரம் பண்ணும்போது நமக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டார். அப்போ 7 காரியங்கள் முடியாமல் இருந்தது, இயேசு அத்தனையும் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர்